நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பையரா? ஆமாவா? நல்லா தெரியுமா? வாங்க ஒரு தடவை செக் பண்ணிவிடுவோம். நீங்கள் இப்போ யூகேல ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெச்எம்ஆர்சி வந்து உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையராக அக்செப்ட் பண்ணலைன்னா நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் லூஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோட கடைசியில் நான் கிளியராக ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு ரியல் நம்பரோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் லூஸ் பண்ணுவீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு இந்த பெனிஃபிட் இருக்குது, அந்த பெனிஃபிட் இருக்குது, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு நானும் வீடியோஸில் பேசியிருக்கேன். அது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பையர்னா யார்? அதுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் கிடையாது. நான் கடைசியாக போட்டிருந்த 0% டெபாசிட் வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோக்கு இந்த 2 கமெண்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் கன்சிடரேஷன் ஒன்லி இன்சைட் யூகே ஆர் தே வில் டேக் கன்சிடரேஷன் ஆஃப் ஹோம் கண்ட்ரி. ரெண்டாவது வந்து பிரதீப் போட்டிருந்தாரு, திஸ் அப்ளைஸ் டு யூ ஆர் யுவர் பார்ட்னர். இந்த 2 கமெண்ட்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறமா சிலர் கூட பேசும்போது தான் தெரிஞ்சது இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குன்னு. ஸோ இதில் கமெண்ட்டுக்கு போய் ரிப்ளை பண்ணாமல் ஒரு வீடியோவாக செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த சந்தேகம் இருக்கிற பலருக்கும் இந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும் அப்படின்றதால தான் இந்த வீடியோவை நான் பிளான் பண்ணினேன். இந்த கேள்விக்கான பதிலை நம்ம 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஒன்று பையர், ரெண்டாவது லெண்டர்ஸ் இல்லைனா பேங்க், மூணாவது ஹெச்எம்ஆர்சி. இந்த 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூலையும் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் மைலோன். இந்த 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி யூகே சட்டம் என்ன சொல்லுது பாப்போமா? யூகேலையோ இந்தியாலேயோ இலங்கையிலையோ ஆர் உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வீடோ நிலமோ உங்கள் பேரில் இருந்தாலோ ஆர் இருந்திருந்தாலோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பையர் இல்லை. இதுதான் யூகே சட்டம். ஃபிக்ஸ்ட். வெயிட் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இனிமே தான் மேட்ருக்குள்ளே போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க. அந்த லேண்ட் வந்து பியூர் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் தான். அதில் வந்து ஒரு சின்ன ஷெட்டு கூட இல்லை, அதில் வீடு கட்ட முடியாது. பியூர்லி அக்ரிகல்ச்சர் லேண்டுனா மேபி உங்களுக்கு அதிலிருந்து ஒரு எக்ஸப்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் வந்து உங்களோட மோர்கேஜ் அட்வைஸரோட கிளியராக பேசணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, பையர் எப்பயுமே நமக்கு எது பெனிஃபிட்டோ அப்படி தான் நம்ம யோசிப்போம். நான் பேசின வரைக்கும் மக்கள் நான் யூகேல இது வரைக்கும் விடுவாங்களப்பா, நான் ஃபர்ஸ்ட் டைம் பையர் தான் அப்படி தான் யோசிக்கிறாங்க. அது சரியா? நம்ம மட்டும் அதை டிசைட் பண்ணிட்டா போதுமா? பேங்க் என்ன சொல்லுது, ஹெச்எம்ஆர்சி என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ லெட்ஸ் கோ டு பேங்க். செகண்டாக பேங்க்ஸ் ஆர் லெண்டர்ஸ் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பையராக இல்லையான்னு எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பையர்னு பேங்க் டிசைட் பண்ணினா உங்களுக்கு அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்ப்போம். ஸோ நான் போன வீடியோவில் போட்ட மாதிரி 0% டெபாசிட் மோர்கேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கான ப்ராடக்டாக அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது மாதிரி சில பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு 5% டெபாசிட்டோட வீடு வாங்கலாம்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் அந்த ஹவுசிங் லேடரில் ஏறலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். அவங்க உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையராக அக்செப்ட் பண்ணிதான். ஸோ அவங்க எப்படி உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பையராக இல்லையான்னு முடிவு பண்ணுறாங்க. உங்கள் பேரில் ஒரு வீடு இருந்திருந்தாலோ உலகத்தில் அது எங்கேவா இருந்தாலும் உங்கள் பேரில் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க யூகேலன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பையர் இல்லை, அது கிளியர். ஆனால் பேங்க் வந்து ஒரு ப்ரைவேட் பிஸ்னஸ். அவங்களுக்கு வந்து உங்களோட மணி தேவை, ரைட்? ஸோ அவங்க வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பையராக இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் வேறுபட்ட பட் சிமிலரான ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் டைம் பையருக்குன்னு அவங்க ப்ரொமோட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. செகண்ட், பிரதீப் கேட்ட கேள்விக்கு போவோம். பிரதீப் வந்து அவரோட பேரில் ஒரு வீடு வாங்க போகிறாரு. ஆனால் மிஸ்ஸஸ் பிரதீப்புக்கு ஆல்ரெடி ஒரு வீடோ ஒரு நிலமோ இந்தியாவில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்கு அதை பற்றி கவலைப்படாது. பிரதீப்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கான மோர்கேஜை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த மோர்கேஜ் ப்ராசஸில் அவங்க கேட்பாங்க, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க? மிஸ்ஸஸ் பிரதீப் உங்கள் கூட இருப்பாங்களா? மிஸ்ஸஸ் பிரதீப்பும் வந்து இந்த மோர்கேஜ் பேமெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களான்ற கேள்விகள்லாம் அவங்க கேட்பாங்க. இந்த கேள்விகளுக்கான பதிலை நல்லா யோசிச்சு முடிஞ்சா உங்களோட மோர்கேஜ் அட்வைசர்கிட்ட அட்வைஸ் கேட்டு அதுக்கான பதிலை கொடுத்தீங்கன்னா நல்லது. ஆனால் மிஸ்டர் பிரதீப்பும் மிஸ்ஸஸ் பிரதீப்பும் சேர்ந்து ஒரு வீடு யூகேல வாங்க போறாங்க. அப்போ மிஸ்ஸஸ் பிரதீப்புக்கு இந்தியாலேயோ இலங்கையிலேயோ உலகத்தில் எங்கேயாவது ஒரு வீடு நிலமா இருந்துச்சுன்னா அவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் பையரா
கன்சிடர் பண்ணப்பட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கான ப்ராடக்ட்ஸை கொடுக்காது. பட் எண்ட் ஆஃப் த டே as I said பேங்க் வந்து ஒரு பிஸ்னஸ். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம், உங்களோட மோர்ட்கேஜ் அட்வைசரோடாக பேசி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டீல்ஸை நெகோஷியேட் பண்ணி நீங்கள் டீல்ஸை அவங்ககிட்ட இருந்து எடுக்கலாம். மூணாவது ஹெச்எம்ஆர்சி உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பையராக அக்செப்ட் பண்ணலைன்னா நீங்கள் ஆயிரக்கணக்கான பவுண்ட்ஸை டேக்ஸில் பே பண்ண வேண்டியிருக்கும். அது எவ்வளோ வரும் அப்படின்றத நான் ஒரு கிளியர் எக்ஸாம்பிளோட ஒரு ரியல் நம்பரோட இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஹெச்எம்ஆர்சி உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையராக எப்படி டிசைட் பண்ணுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பையராக அக்செப்ட் பண்ணினா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும். யூகேல ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு எப்பயுமே இருக்கும். த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் வீடு வாங்கும்போது நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் அதில் டேக்ஸ் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ வில் சேவ் சம் மணி ஆன் டேக்ஸ். ரெண்டாவது முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் பேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் பையர் ஸ்கீம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெல்ப் டு பை ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதில் முன்னாடி ஈக்விட்டி லோன் சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருந்தது, அது இப்போ நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் ஷேர்ட் ஓனர்ஷிப் என்ற அந்த ப்ராடக்ட் இன்னுமே இருக்குது. இது மாதிரி கவர்மெண்ட் ஃபியூச்சரில் ஏதாவது அண்டர் ஹெல்ப் டு பை ஸ்கீமில் புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணினா அதுக்கெல்லாம் உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும், உங்களை ஹெச்எம்ஆர்சி ஃபர்ஸ்ட் டைம் பையராக அக்செப்ட் பண்ணினா. ஸோ ஹெச்எம்ஆர்சி எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பையரா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். உங்களுக்கு யூகேலேயோ இந்தியாலேயோ இலங்கையிலையோ ஒரு உலகத்தில் எங்கேனாலும் உங்களுக்கு ஒரு வீடோ அல்லது நிலமோ இருந்தாலோ ஆர் இருந்திருந்தாலோ நீங்கள் வித்திருந்தாலும் கூட உங்களை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பையராக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டேக்ஸ் ரிலீஃபும் கிடைக்காது, கவர்மெண்ட் பேக் ஸ்கீமுக்கும் உங்களுக்கு அக்சஸ் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம பிரதீப் கேட்ட கேள்விக்கு வருவோம். பிரதீப் வந்து யூகேல ஒரு வீடு வாங்க போகிறாரு. அவரோட பேரில் ஒரு வீடு யூகேல இல்லை, இந்தியாவில் இல்லை, இலங்கையில் இல்லை, எங்கேயுமே இல்லைன்னு வச்சுப்போம். ஆனால் மிஸ்ஸஸ் பிரதீப்புக்கு ஒரு வீடு இந்தியாவில் இருக்குது அவங்க பேரில் அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியையும் ஹெச்எம்ஆர்சி கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னா பிரதீப்பும் ஃபர்ஸ்ட் டைம் பையருக்குள்ளே வரமாட்டார். ஸோ அவருக்கு அந்த டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பையர்னு நீங்கள் நம்பலாம், பேங்க் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹெச்எம்ஆர்சி ஒத்துக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த டேக்ஸ் ரிலீஃப் கிடைக்கும், நீங்கள் கொஞ்சம் மணி சேவ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆளுங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இந்தியாவில் வீடு இருந்தால் இலங்கையில் வீடு இருந்தால் நம்ம அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு எப்படி அது தெரிய போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெச்எம்ஆர்சி அதெல்லாம் செக் பண்ணாமல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கான பெனிஃபிட்ஸை கொடுத்துடலாம். ஆனால் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஹெச்எம்ஆர்சி இந்த இன்ஃபர்மேஷனை செக் பண்ணலாம், ஆர் ஏதோ ஒரு வழியில் இவங்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிக முக்கியமாக ஹெச்எம்ஆர்சி கிட்ட இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் கனெக்ட். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ அவங்களால நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் டிக்ளேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு வெளிநாடுகள்லேருந்து எவ்வளோ பணம் வருது, உங்கள் பேங்க்கு, உங்கள் சோஷியல் மீடியா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி அவங்களால நீங்கள் சரியாக தான் எல்லா விஷயத்தையும் டிக்ளேர் பண்ணுறீங்களான்றதை செக் பண்ண முடியும். செக் பண்ணி ஒரு கட்டத்தில் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சா 100%லேருந்து 200% வரைக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி போட முடியும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட. இது டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி இயர்ஸ் நீங்கள் வந்து இதை கட்டாமல் இருந்திருக்கிறீங்க, எவ்வளோ டேக்ஸ் நீங்கள் கட்டாமல் இருந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்து டெலிபரேட்டாக இந்த விஷயத்தை நீங்கள் மறைச்சிருக்கிறீங்களான்றதெல்லாம் அடிப்படையில் வச்சு எவ்வளோ பெனால்ட்டி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடணும்னு முடிவு பண்ணுவாங்க. இதோட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. யூகேல வரி ஏய்ப்பு, டேக்ஸ் எவேஷன்ன்றது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ கிரிமினல் ப்ராசிக்யூஷன் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பிள்ளைக்குட்டிகளோட யூகேல தான் நான் வந்து ஃபியூச்சரில் வாழ போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த விஷயங்கள்லாம் பயங்கர கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் கேளுங்க. உங்களோட அக்கௌண்டன்ட்ஸ் அண்ட் மோர்ட்கேஜ் அட்வைசர்கிட்டலாம் அட்வைஸ் கேட்டு எதை எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு முடிவு பண்ணி செய்கிறது எல்லாருக்கும் நல்லது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன், நான் மோர்ட்கேஜ் அட்வைசரோ ஃபினான்ஷியல் அட்வைசரோ கிடையாது. நான் உங்களுக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல, நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறேன். இப்படித்தான் ரூல்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான். சரி, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன கால்குலேஷனுக்கு வருவோம். நீங்கள் ஒரு 300,000 பவுண்ட்ஸுக்கு ஒரு வீடு வாங்குறீங்க யூகேலன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற சட்டப்படி யூகேல ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு அப் டு 300,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, ஸ்டாம்ப் டியூட்டி டேக்ஸ் கிடையாது. அப்படின்னா நீங்கள் 0 டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஓகே, இதுவே ஹெச்எம்ஆர்சி உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையராக அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 125,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி டேக்ஸ் கிடையாது. அப்புறம் 125,000லேருந்து 250,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு 2% டேக்ஸ் இருக்குது. பிறகு அந்த 250க்கு மேலே உங்களுக்கு 5% டேக்ஸ் இருக்குது.
ஸோ அந்த கால்குலேஷன் படி நீங்கள் 5,000 pounds ஸ்டாம்ப் டியூட்டி டேக்ஸாக பே பண்ணுவீங்க. இந்த வீட்டோட மதிப்பு 300,000ஓட கம்பேர் பண்ணும்போது 5,000 pounds மேபி ஒரு சின்ன அமௌண்ட்டாக தெரியலாம். ஆனால் நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 300,000 poundsக்கு ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ஒரு மினிமம் 10% டெபாசிட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30,000 pounds. அதுக்கு மேலே சொலிசிட்டர் ஃபீ இருக்குது, மோர்ட்கேஜ் அட்வைசர் ஃபீ இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டோட வேல்யூவேஷன் செக் பண்ணணும், அந்த ஃபீ இருக்குது. இதை சேர்ந்து சில செலவுகளும் இருக்கும். அதுக்கு மேலே இந்த 5,000 pounds நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இவ்வளோ ஆட் சம் ப்ரெஷர். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் சரியான ஆட்கள்கிட்ட அட்வைஸ் எடுத்து சரியாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிவெடுங்க. ஸோ யூ மே பி ஏபிள் டு சேவ் சம் மணி இந்த ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முக்கியமாக நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உங்களை சார்ந்த யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரம் மைலோன். தேங்க்யூ.